கடவுளர்கள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜோதிடர் சக்திதாஸ். ஜூன் மாதத்தில் குரு பெயர்ச்சி வருது. ஜூன் மாதம் 1ஆம் தேதி ராத்திரி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு குரு பெயர்ச்சி ஆகிறாரு. நவம்பர், டிசம்பர், ஜனவரி 3 மாதமும் அதிசாரமாக சிம்மத்துக்கு போயிட்டு மறுபடியும் கடகத்துக்கே வந்துடுவார். இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய நாட்களில் உலக மக்களுக்கு பொதுவாக எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவான பலன் பார்க்கலாம். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த குரு பெயர்ச்சி நிறைய பிரச்சனைகளை தீர்க்கும் அப்படின்னு நம்பப்படுது. அதுக்கு நடுவில் சனியால் ஒவ்வொரு போர் உருவாகக்கூடிய சூழ்நிலையும், குருவால் அதையெல்லாம் ஏதோ ஒரு பேச்சுவார்த்தையின் மூலமாக சரி பண்ணக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். பெட்ரோலியம் மற்றும் கேஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் சில தட்டுப்பாடுகளும், பிளாஸ்டிக் போன்ற விஷயங்கள்லையும், இரும்பு, சிமெண்ட், ஜல்லி இது போன்ற விஷயங்களில் சில தட்டுப்பாடுகள் ஏற்பட்டு தொழில்துறை கொஞ்சம் கீழே போய் மறுபடியும் மேலே வந்துடும். இந்த குருவுடைய பார்வையில், உச்சம் பெற்ற குருவுடைய பார்வையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நன்மை என்னென்னா, எவ்வளோ தூரத்துக்கு நம்ம தடுமாறி போகக்கூடிய சூழ்நிலை உருவானாலும் மீண்டும் அதை மேலே கொண்டு வர்றது இந்த குருவோடைய ஒரு தன்மையாக இருக்கும். ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் கீழே போயிட்டு மேலே வரும், தொழில்துறையில் கொஞ்சம் கீழே போயிட்டு மேலே வரும். பொதுவாக மக்களுக்கு உணவு பஞ்சம் அப்படிங்கிறது பெரிய அளவில் வராது. போக்குவரத்தில் எந்த சிக்கலும் இருக்காது. இந்த முறை நிறைய குழந்தைகள் பிறப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு துறையிலும் எல்லாரும் அந்த துறை சார்ந்தவர்கள் பெரிய அளவில் சாதனை செய்வதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இந்த குரு பெயர்ச்சி அமையும். பொதுவாகவே இந்த வருஷம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு படிக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல காலமாக இருக்க போகுது. கோச்சிங் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்க போகுது. குழந்தைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் குழந்தை கொடுத்துரும். அப்படி வரக்கூடிய குழந்தை அந்த குடும்பத்துக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான குழந்தையாக இருக்கும். அவங்களுடைய பெயர் காலகாலத்துக்கு நிலைச்சி நிற்கிற அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தரக்கூடிய ஒரு குழந்தையாக இருக்கும். இந்த வருஷம் நிறைய பேருக்கு கல்யாணத்துக்கு எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கும். அரசாங்கங்களில் நிறைய மாற்றங்கள் வரும். அரசியல்லையும் நிறைய மாற்றங்கள் வரும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இவ்வளவு நாள் இருந்து வந்த பிரச்சனைகள், நெருக்கடிகள், கடந்த ஒரு வருஷமாக ரொம்ப பெரிய சிக்கல்களில் இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டாகும். ரொம்ப நாள் அரசியல் அதிகாரம், பதவி உயர்வு இந்த மாதிரி எதிர்பார்த்தவங்களுக்கு ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போகுது. குரு எப்போவுமே வரும்போது தங்கத்தின் விலையில் ஒரு கீழே கொண்டு போய் மறுபடியும் மேலே ஏற்றுவார். ஸோ மக்கள் சுபிட்சமாக வாழ்கிறதுக்கு இந்த குரு பெயர்ச்சி மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு ஒரு நன்மையை உருவாக்கி தரும். இனி ஒவ்வொரு ராசிக்கும் குரு பெயர்ச்சி என்ன விதமான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். துலாம் ராசிக்கு வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது? துலாம் ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு வருது. தொழிலில் மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும். ஆமாம், நன்மைகளை கொடுக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பணத்தை யாராவது களவாடிட்டு போயிடுவாங்க, இல்லைன்னா பணத்தை எங்கேயாவது மறந்து வச்சிருவீங்க, இல்லைன்னா யாருக்காவது கொடுத்துட்டு மறந்துடுவீங்க. இந்த ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது. சரி, இதெல்லாம் யாருக்கு நடக்கும், எந்தெந்த தொழில்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, பொன், தங்கம், தங்க ஆபரணம், தங்கத்தை நீங்கள் தயாரித்து செஞ்சு மற்ற கடைகளுக்கு கொடுக்குறவங்க, இல்லை வெள்ளியுடைய வாங்கி, இல்லை வெள்ளி ஆசாரியாக நீங்கள் இருக்கிறது, தங்க ஆசாரியாக இருக்கிறது, தங்க கடை வச்சு நடத்துகிறவங்க, தங்கத்தை பெருமளவில் கொள்முதல் பண்ணி விற்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிற எல்லாருக்குமே இந்த காலகட்டங்கள் ஒரு சூப்பரான காலகட்டங்கள். தங்கத்தோட விலை இப்போ குறையும், இன்னும் குறைஞ்சிக்கிட்டே போகும். குறைஞ்சிக்கிட்டே போயிட்டு ஒரு செட்டில் நின்று அங்கேருந்து மேலே மறுபடியும் போகும். பெருமளவு லாபம் வரும். ஸோ முதல் ஒரு 6 மாதம் தங்கத்தின் விலை குறைவாக இருந்தாலும் வியாபாரம் உங்களுக்கு நன்றாகவே நடக்கும், உற்பத்தியும் நன்றாகவே நடக்கும். அதை தொடர்ந்து உங்களுடைய லாபங்களும் ரொம்ப அற்புதமாகவே இருக்கும். இதுக்கடுத்து அழகு சார்ந்த நிலையங்கள், அழகு பொருட்கள் தயாரிக்கிறவங்க, அழகு பொருட்களை மார்க்கெட் பண்ணுறவங்க, யூடியூப்பில் இருக்கிறவங்க, பூ அந்த மாதிரியான பொருட்கள், பூக்கடை, வாசன திரவியம் தயாரிப்பு, ஆடம்பர கலைப்பொருட்கள், இல்லை கலைப்பொருட்கள் தயாரிக்கிறது, ரொம்ப ப்ரீமியம் ரேஞ்சு ப்ராடக்டை வச்சுருக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய எல்லா தொழிலுமே சூப்பராக இருக்க போகுது. நீங்கள் அதை எப்படி பேக் பண்ண போகிறீங்க, மார்க்கெட் பண்ண போகிறீங்கன்றதில் மட்டும்தான் இது எல்லாமே இருக்குது. இந்த காலம் உங்களுக்கு ஒரு பொன்னான காலம். துலாம் ராசி நேயர்களுக்கு வட்டி தொழில் செய்கிறவங்க ரொம்ப கவனமாக இருங்க. பணத்தை நீங்கள் கொஞ்சம்
கொடுத்துட்டு வராத பணத்தை நீங்கள் வேறு மாதிரி தான் வசூல் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். சில நேரங்களில் வழக்குகள் கூட உருவாகும். அந்த வழக்குகள்லேருந்து நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க. பட் இருந்தாலும் அந்த வழக்குகள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக இருக்கும். நீங்கள் ஒரு செலவுக்கு 2 செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகி விடலாம். அதனால் இந்த பணம் வசூல் பண்ணுற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க வட்டி தொழில் செய்கிறவங்க. அதோட உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வழக்கு ஏதாவது போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, இப்போ 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி வந்து அந்த வழக்கு விஷயத்தை தீர்த்து வைப்பார். அந்த வழக்கின் மீதான ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக வரக்கூடியதை சனி உருவாக்குவார்ன்றதில்ல, சனி அந்த வழக்கை வந்து தீர்த்து வைக்கக்கூடிய கண்டிஷனில் இருப்பார். குருவுடைய உச்சம் பெற்ற குருவுடைய பார்வை துலாம் ராசிக்கு வழக்குகள் சாதகமான முறையில் தீர்ப்பாகி வரும். அதே போல் நீங்கள் வேறு ஏதாவது குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் அதையும் இந்த உச்சம் பெற்ற குருவுடைய பார்வையில் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு சாதகமாக முடிச்சு கொடுக்கும். உங்கள் குடும்பத்தில் ஒரு துலாம் ராசிக்காரர் இருந்தாலே போதும், சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இல்லைன்னா வழக்குகள் இல்லை. இப்போ பேசி நம்ம ஏதாவது குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை தீர்க்கணும், பங்காளிகளுக்குள்ள பிரச்சனையை தீர்க்கணும், தாத்தா பாட்டியுடைய சொத்து இருக்குது அதை எல்லாரும் பிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் ஒரு துலாம் ராசி இருந்தால் சாதகமாக உங்களுக்கு தான் அமையும்ன்றதை நீங்கள் தயாராக இதை புரிஞ்சு வச்சுக்கிங்க. பேங்க்கில் வேலை செய்கிறவங்க, ஃபைனான்ஸ், அது இல்லாமல் பேங்கிங் அண்டு ஃபைனான்ஸ் ப்ளஸ் இன்சூரன்ஸ் இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலம் ஒரு சூப்பராக இருக்கும். உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது நீங்கள் மற்றவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தைரியமாக நீங்கள் வந்து ஒரு நம்பிக்கை சொல்லி நீங்கள் வாங்கலாம். அது அந்த ஒரு நம்பிக்கையை உருவாக்கி தரும். கிரிப்டோ கரன்சியில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி சீட்டு சேர்த்துறாங்க இல்லைங்களா, பண்டிகை சீட்டு இல்லைன்னா பெரிய லட்ச ரூபா சீட்டு, இந்த மாதிரி சீட்டு சேர்த்துறவங்களுக்கும் பெரிய பெரிய சீட்டு நடத்துகிற துலாம் ராசிக்காரங்களுக்கும் இந்த காலம் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் தொழிலில் வந்து மேன்மேலும் பெருகி தான் போவீங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த டைம், இந்த குரு வந்து உங்களுக்கு அந்த சப்போர்ட்டை வந்து 10ஆம் இடத்துல நின்று பெரும் செல்வத்தை சேர்றதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருப்பார். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா, துலாம் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி அப்பப்போ சில வழக்குகளை உருவாக்கி கொடுத்துக்கிட்டே இருப்பார். இந்த பணம் வர்றதை வந்து கொஞ்சம் வந்து நெருக்கடியை உருவாக்கிக்கிட்டே இருப்பார். இருந்தாலும் ஃபீல்டு உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். நெருக்கடிகள் வரும், ஆனால் அதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக போயிடும். நிதி நிறுவனங்களில் வேலை செய்கிறவங்க பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பணம் உங்கள் கையில் அதிகமாக பிறந்ததுன்றதுனால சில தவறான காரியங்கள்லேயோ இல்லை தவறான சகவாசத்துக்குள்ளேயோ போய் நீங்கள் கை வைக்கிறதுக்கான ஏற்பாடு நடந்துடும். அதனால் ஏன்னா இது 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பேராசையை தூண்டும். இந்த தூண்டுதலின் போது குருவும் உங்களை காப்பாற்றுறதுக்கு இல்லை. அதனால் நீங்கள் தவறு செய்வதற்கு வாய்ப்பு ஏற்படும். அதனால் வேலை செய்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. நீதித்துறையில் இருக்கிறவங்களுடைய நீதிகள் வந்து பெரும் அளவில் புகழ் பெற்று பேசப்படும். நீதித்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரும் விருதுகள் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். அவங்க மிகப்பெரிய அளவில் ஒரு சமூகத்தில் ஒரு பேரும் புகழும் அந்தஸ்தும் சம்பாதிச்சு கொண்டு போகிறதுக்கு ஒரு அற்புதமான காலமாக இருக்கும். அதே போல் தங்கும் விடுதி, கேளிக்கை விடுதி, இந்த சூதாட்டம் நடத்துறது, அப்புறம் சாராய கடை, இதை ஒட்டி இருக்கிறவங்க இல்லை அதை சார்ந்த தொழில் செய்கிறவங்க எல்லாருக்குமே இந்த காலம் ரொம்ப சூப்பரான காலமாக இருக்கும். நல்ல ஒரு லாபங்களும் உருவாக்கி கொடுக்கும். இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு அழகு நிலையம் சூப்பராக இருக்கும், நடிப்புத்துறை சூப்பராக இருக்கும், உங்களுக்கு வந்து பாட்டு தொழில் அதுவும் சூப்பராக இருக்கும், நாடகம் போடுறவங்களுக்கு அவங்களுக்கும் சூப்பராக இருக்கும். எல்லாமே இந்த டைம் உங்களுக்கு ஒரு அருமையான டைம்னு சொல்லலாம். புரோக்கரேஜ் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த துலாம் ராசியில் 2 பேர் இருக்கும், முன்பாதி ஒரு பேர் பின்பாதி ஒரு பேராக இருக்கும். அந்த மாதிரி பேர் இருக்கிறவங்களுக்கும் இந்த நேரம் ஒரு அற்புதமான ஒரு காலமாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் இந்த பேரை வந்து மாற்றுறது அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை 2 பாகமான பேராக மாற்றிக்கலாம். இப்போ விஜய குமார் இப்படி 2ஆக இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி 2 பாகமான பேராக மாற்றி வைக்கும்போது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அற்புதமான ஒரு மாற்றம் உங்கள் வாழ்வில் உருவாகும். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் உடல் நலத்தை கெடுப்பது, இல்லைன்னா குழந்தைகளை வந்து ஹாஸ்டலில் போய் தங்கி வைக்கிறது,
தாத்தா பாட்டி வீட்டில் இருக்க வைக்கிறது, பெரியப்பா வீட்டில் இருக்கிறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துலேருந்து உங்களை குழந்தைகளிடமிருந்து ஒன்று உங்களை பிரிப்பாங்க, இல்லை உங்களிடமிருந்து குழந்தைகளை பிரிப்பாங்க. அதே நேரம் வம்பு வழக்கு இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். காலில் அடிப்படாமல் பார்த்துக்குங்க. சனி 12ஆம் இடத்துல இருக்கார். ஸோ காலபுருஷனுக்கு 12ஆம் இடத்துல இருக்கார், உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். காலில் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இடுப்பு வலி, முதுகு வலி, இது மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுடைய ஏதாவது ஒரு நோயை கொடுத்து அதன் மூலமாக சின்ன சின்ன சிக்கல்களையோ வருத்தங்களையோ உருவாக்குவதற்கு ஒரு வாய்ப்பு வரும். இருந்தாலும் இதெல்லாமே குரு பார்வையில் இருக்கிறதுனால அதுக்கு உங்களுக்கு சீக்கிரமாகவே உங்களுக்கு ஒரு வைத்தியமும் கிடைக்கும். அதன் மூலம் நீங்கள் ஒரு ரொம்ப நாள் கஷ்டப்பட வேண்டியது இருக்காது. இருந்தாலும் ஒரு 15 நாள் 20 நாள் அதனுடைய ஒரு சிரமங்கள் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். 11ஆம் இடத்துல இருக்கிற கேது சித்தப்பா மூலியமாகவோ இல்லை அண்ணன் மூலமாகவோ ஏதோ ஒரு நெருக்கடியை கொடுப்பாரு. இல்லைன்னா அண்ணன் வந்து ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு போகிறேன், நான் படிக்க போகிறேன், அந்த மாதிரி ஏதாவது போவார். தொழில் செய்ய போவார், நான் கற்றுக்கிறதுக்கு போகிறேன் அப்படின்னுவார், இன்டர்ன்ஷிப்பில் போகிறேன்னுவார். ஏதோ ஒன்று செஞ்சுட்டு அவரும் ஒரு மிகப்பெரிய ஒரு பயணத்தை முன்னெடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகும். திருமணத்திற்கு காத்திருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் காத்திருந்தே செய்யலாம். இப்போ அவசரப்படாதீங்க. தொழிலுக்கு ரொம்ப அற்புதமான காலம்ங்கிறதுனால தொழிலில் கவனம் செலுத்துங்க. திருமணம், காதல் போன்ற விஷயங்களில் இப்போ கவனம் செலுத்துவது அவ்வளவு சிறப்பு இல்லை. அதே போல் உங்களுக்கு பெண்களாக இருந்தால் பெண்களுக்கு வந்து ஆடை, ஆபரணம், பொன், பொருள் சேர்க்கை இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறவங்க கவர்மெண்ட் வேலைக்கு இப்போ முயற்சி பண்ணிங்கன்னா முயற்சி பண்ணுங்கள். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு கவர்மெண்ட் வேலையை வாங்கி தருவார். குறிப்பாக வந்து ஆடி மாதத்தில் இல்லைன்னா ஜூலை அந்த மாதிரியான மாதங்களில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டுருக்கீங்க அப்படின்னா எழுதிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு உடனடியாக நீங்கள் வேலையை எதிர்பார்க்கலாம். அப்போ அந்த டைம் தள்ளி போயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் ஐப்பசி மாதம்னு சொல்லக்கூடிய அக்டோபர், நவம்பரில் உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு உருவாகும். எப்படி பார்த்தாலும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்யத்தான் காத்திருக்குது. இதுக்கு நடுவில் உங்களுடைய வாழ்க்கையில் எங்கேயாவது தடை, தாமதம், சிக்கல்கள் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு பௌர்ணமி தினத்துக்கு பௌர்ணமி தினமும் சுவாதி நட்சத்திரமும் ஒரு சேர வரக்கூடிய அந்த நாளில் திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் கோயிலுக்கோ இல்லை திருப்பதி கோயிலுக்கோ, அப்படி இல்லைன்னா கோதண்ட ராமர் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கும், அதை கூகுளில் தேடி பாருங்கள். அந்த கோவில் எங்கே இருக்கோ நீங்கள் அங்கே போயிட்டு வாங்க. இதன் மூலமாக உங்களுடைய பெரும்பாலான பிரச்சனைகள், இல்லைன்னா ராமேஸ்வரத்துக்கு பக்கத்தில் ஒரு ராமர் கோயில் ஒன்று இருக்குது, அங்கேயும் கூட போயிட்டு வாங்க. இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய சிக்கல்கள் பெருமளவில் கட்டுப்படுத்தப்பட்டு உங்களுக்கு இந்த காலம் ஒரு அற்புதமான காலமாக இருக்கும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.